வணக்கம் தோலா, வெல்கம் டு பிளாக் ஹேட் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டண்டான திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று கிரியேட்டிங், இன்னொன்று மாடிஃபையிங் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஓகே, நீங்கள் வந்து லினக்ஸ் இப்போ தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லே இந்த வீடியோ டைட்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கிரியேட்டிங் அண்ட் மாடிஃபைங் த ஃபைல்ஸ். ஓகே, கிரியேட்டிங் அண்ட் மாடிஃபைங் ஃபைல்ஸ்னால் உங்களுக்கு டைட்டிலில் பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஃபைல்லையும் அதேமாதிரி ஒரு ஃபோல்டரையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அப்புறம் அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபுல் சீரீஸ்லையுமே நான் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நான் ஃபைல்ஸ்னு கூப்பிடுவேன், ஃபோல்டர்ஸை நான் வந்து டைரக்டரிஸ் அப்படின்னு கூப்பிடுவேன். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு விண்டோஸில் நீங்கள் அதை ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவீங்க, இங்கே லினக்ஸில் நீங்கள் அதை டைரக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து இந்த ஃபுல் சீரீஸ்லையுமே நான் ஃபுல்லாக டைரக்டரிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் அப்படி டைரக்டரிஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் அந்த ஃபோல்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் ஐ வில் ஸ்டார்ட் பை ஃபயரிங் மை டெர்மினல். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட், நம்ம வந்து ஃபைல்ஸை நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபைல்ஸை வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் வேஸ் டு க்ரியேட் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் மெத்தட்ஸும் இருக்குது, ஸோ அதே மாதிரி நமக்கு ஈஸி மெத்தட்ஸும் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கும் ஈஸி மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் காம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக நீங்கள் டைம் மாடிஃபிகேஷன்ஸும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் ஃபைல்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. நம்ம அட்வான்ஸ்டுக்கு போகும்போது நம்ம அந்த காம்ப்ளெக்ஸாக நம்ம எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு பேசிக்கான கமாண்ட் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டச் கமாண்ட். டச் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டச் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டச் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது ஒரு கேப் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃபைலுக்கு என்ன நேம் கொடுக்க விரும்புகிறோமோ அந்த ஃபைல் நேமை நம்ம கொடுக்கணும். நான் வந்து இந்த ஃபைலுக்கு நான் test1 அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன். இப்போ எனக்கு இந்த test1 அப்படின்ற ஃபைல் வந்து எனக்கு ஹோம் டைரக்டரியில் எனக்கு போய் சேவ் ஆகிருக்கும். அது ஏன் ஹோம் டைரக்டரியில் சேவ் ஆகிருக்கும்? ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக டெர்மினல் வந்து ஹோம் டைரக்டரியில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஹோம் டைரக்டரிக்குள்ளே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா test1 அப்படின்ற ஃபைல் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, செகண்ட் வே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட் கமாண்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். கேட் கமாண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ஃபைலில் இருக்கிறத நம்ம டெர்மினல்லே பார்க்கறதுக்காக நம்ம வந்து கேட் கமாண்ட் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேட் கமாண்டோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்கேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்கேட்டனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட் கமாண்டை வச்சு நம்ம ஃபைல்ஸ் க்ரியேட்டும் பண்ணலாம், மாடிஃபையும் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட் கமாண்ட் கொடுத்துட்டு ஒரு ரீடைரக்ஷன் சிம்பிள் நான் கொடுப்பேன். ஸோ நம்ம இந்த லெஸ்ஸர் தேன் அப்படி கிரேட்டர் தேன் சிம்பிள்லாம் பார்த்துருப்போம்ல, ஸோ அதை வந்து நம்ம இங்கே ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீடைரக்ட் சிம்பிள் கொடுத்து நான் வந்து என்னோடய ஃபைலுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேனோ அது ஏன் இஷ்டம், நான் வந்து எப்படி வேணால் அந்த ஃபைலுக்கு நான் நேம் வச்சுக்கலாம். நான் வந்து test2 அப்படின்னு வைக்கிறேன். இப்போ வந்து நான் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு test2 அப்படின்றது உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி அந்த ஷெல் ப்ராம்ப்ட் வரல, காலி வரல. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த test2வில் போய் உங்களுக்கு அப்படியே சேவ் ஆகும். வெரி கூல், ரைட்? இப்போ நான் வந்து என் நேம் வந்து விஸ்வா, ஸோ அதனால் நான் அடிக்கடி விஸ்வா டைப் பண்ணனால தெரியாமல் டைப் பண்ணிட்டேன். ஸோ ஹாய், திஸ் இஸ் மை 4th வீடியோ அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இதை நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா CTRL+S கொடுத்துடாதீங்க அவசரப்பட்டு. இதுக்கு வந்து CTRL+D அப்படின்னு கொடுக்கணும்.
ctrl + d அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹாய் திஸ் இஸ் மை 4th வீடியோ அப்படின்றது இந்த டெஸ்ட் 2ல சேவ் ஆகிருக்கும் பார்க்குறீங்களா? எஸ் பாருங்கள், ஹாய் திஸ் இஸ் மை 4th வீடியோ அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை இப்படியும் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டச் கமாண்ட் வச்சும் க்ரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் கேட் கமாண்ட் வச்சு இன்னொன்று பண்ணலாம். நான் வந்து இந்த ஹாய் திஸ் இஸ் மை 4th வீடியோவோட நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு லைன் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரீடைரக்ஷன் சிம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து அதோட நேம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக என்ன நேம் நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ, நான் வந்து டெஸ்ட் 1 கொடுத்துருந்தேன் இல்லையா, நான் டெஸ்ட் 1 கொடுத்துட்டு நான் அந்த ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து இன்னொரு லைன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஷெல் ப்ராம்ப்ட் வரல, ஆனால் வந்து உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மட்டும் வந்திருக்கு. நான் வந்து ஹாய் திஸ் இஸ் மை 4th வீடியோ அண்ட் வெல்கம் ஸோ அப்படின்ற ஒரு லைன் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதை கொடுத்துட்டு ctrl+d கொடுக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு சிங்கிள் டைம் உங்களுக்கு ctrl+d ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டபுள் டைம் நீங்கள் ctrl+d அப்படின்னு கொடுங்க. ctrl+d கொடுத்தீங்கன்னா உங்கள் டெர்மினலும் சேர்ந்து க்ளோஸ் ஆகிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் 2ல வந்து நான் ஆட் பண்ணது பாருங்கள், ஹாய் திஸ் இஸ் மை 4th வீடியோ அண்ட் வெல்கம் அப்படின்றது உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரீவியஸாக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் கேட் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு நான் ரெண்டு ரீடைரக்ஷன் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸோ அப்படியே அந்த ஃபைலில் இருக்க எல்லா சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸையும் அழிச்சிட்டு நான் வந்து புதுசாக இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ டபுள் கொடுக்காம திருப்பியும் அதே சிங்கிள் கொடுத்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ ஆல்ரெடி அதுக்கு என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமை கொடுத்து இப்போ வந்து நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணாலும் ஸோ நீங்கள் இதில் டைப் பண்ணுறத அதில் அந்த ஃபைலில் அதை அப்படியே ஓவர் ரைட் பண்ணிடும். இப்போ பாருங்கள், ஹாய் திஸ் இஸ் பிளாக் ஹேட், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பிளாக் ஹேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து அதே மாதிரி ctrl+d கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் டெர்மினலில் ctrl+d 1 டைம் வேலை பார்க்கல அப்படின்னா 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுவே சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் 2ல கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது ஓவர் ரைட் ஆகிருக்கும். ஹாய் திஸ் இஸ் பிளாக் ஹேட், ஹாய் இஸ் பிளாக் ஹேட் அப்படின்னு நாங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தேன் இல்லையா, அது வந்து அப்படியே இங்கே ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, கிரியேட்டிங் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, மாடிஃபைங்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? மாடிஃபைங்னா நம்ம விண்டோஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த நேம் ஸோ அதை நம்ம வந்து ஒரு இடத்துல காப்பி பண்ணுவோம், இல்லை மூவ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா அந்த ஃபைலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதே மாதிரியா ஸோ நம்ம அதை ரிமூவும் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெர்மினல்லையும் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் கமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சிபி கமாண்டை பற்றி, காப்பி கமாண்டை பற்றி நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன். சிபி கமாண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எதை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் டெஸ்ட் 2 காப்பி பண்ண போகிறேன், டெஸ்ட் 2 காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல காப்பி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து டெஸ்க்டாப்பில் காப்பி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதோட சோர்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டுட்டு அப்புறம் அதோட டெஸ்டினேஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு டெஸ்ட் 2 அப்படின்ற கமாண்டு போயிட்டு இந்த பாருங்கள் எனக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதே ஹாய் இஸ் பிளாக் ஹேட் அப்படின்னு சேவ் ஆயிடுச்சு. ஓகே கிரேட். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், மூவ் டு ட்ராஷ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். நான் வந்து மூவ் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு மூவ் கமாண்டுக்கு வந்து உங்களுக்கு எம்வி அப்படின்னு கொடுப்பாங்க. சாரி, நான் ஜூம் பண்ணுறதுக்கு பதிலாக இது பண்ணிட்டேன். ஓகே, எம்வி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் கேஸ் சென்சிட்டிவ் சொன்னேன், கேஸ் சென்சிட்டிவ் யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வரும். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கமாண்டே இல்லைன்னு காமிச்சிடும். லினக்ஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ், ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ
நான் வந்து எம்வி அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து டெஸ்ட்2 அப்படின்னு கொடுக்குறேன். டெஸ்ட்2 நான் கம்ப்ளீட்டாக மூவ் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா என்னோடய டெஸ்க்டாப்புக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் டெஸ்ட்2 வந்துடுச்சு, ஆனால் ஹோமில் இருக்காது, ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக அதை மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீநேம் பண்ணலாம். கரெக்டாக ரீநேமுக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் எம்வி அதே மூவ் கமாண்டு கொடுத்தது தான். ஸோ இந்த எம்பியை வச்சு நம்ம ரீநேமும் பண்ணிக்கலாம், அதை நேமும் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் தான் டெஸ்ட்2 இருக்குது. நான் அந்த டெஸ்ட்2 வந்து நான் சிடி கமாண்டு கொடுத்து நான் என்னோடய டெஸ்க்டாப்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப்குள்ளே வந்துட்டேன். நான் வந்து சிடி அப்படின்றது உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சேஞ்ச் டைரக்டரி. ஸோ அந்த சேஞ்ச் டைரக்டரி வச்சு நான் டெஸ்க்டாப் டைரக்டரிக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே நான் மூவ் கமாண்டு கொடுத்து நான் வந்து டெஸ்ட்2 அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ அதாவது ஆல்ரெடி இருக்க நேம், அதுக்கப்புறம் நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்றது கொடுக்கணும். நான் வந்து டெஸ்ட்3 அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், டெஸ்ட்2லேருந்து இது டெஸ்ட்3 மாறிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுவோம். கரெக்டாக? ஓகே, டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நீங்கள் இந்த ரிமூவ் கமாண்டு கொடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆர்எம் டெஸ்ட்3 தானே கொடுத்தேன், டெஸ்ட்3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ இது எங்கே போயிருக்கோம் அப்படின்னா, காமனாக வந்து நம்ம விண்டோஸில் டெலீட் பண்ணோம் அப்படின்னா ட்ராஷில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி இங்கே தான் அப்படியே இந்த டெஸ்ட்டு தூக்கிட்டு போய் ட்ராஷில் போட்டது ட்ராஷில் இருக்குது. பட் டெர்மினல்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைலை மறந்துடுங்க. அந்த ஃபைல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. டெர்மினல்லேருந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ரிமூவ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் டெர்மினல் மூலமாக நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது, அதை இம்பாசிபிள் அது. ஸோ நீங்கள் ரொம்ப டீப் லெவலில் நீங்கள் கர்னல் லெவலெலாம் இறங்கி நீங்கள் ஃபுல்லாக C++ ப்ரோக்ராமெல்லாம் இது பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம அந்த லெவலாக இறங்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் ஆர்எம் கமாண்ட் டெர்மினல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. எந்த ஃபைலை அழிக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸ், ஸோ வி ஆர் டன் வித் ஃபைல்ஸ் இல்லையா? ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டர்ஸ்குள்ளே போகிறேன். ஃபோல்டர்ஸ் அப்படின்னா நான் முன்னாடி என்னென்னு சொல்லியிருப்பேன், டைரக்டரி. நான் இந்த சீரிஸ் ஃபுல்லாக டைரக்டரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, மேக்டிர். இது வந்து மேக் டைரக்டரி ஸோ அப்படின்ற மாதிரி இது வந்து மேக் டைரக்டரி அப்படின்ற அப்ரிவேஷன் தான் உங்களுக்கு எம்கேடிர். நீங்கள் மேக் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி டச் கமாண்ட் மாதிரியே உங்களுக்கு என்ன நீங்கள் நேம் கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த நேம். நான் வந்து டெஸ்ட்1 அப்படின்ற ஒரு டைரக்டரி நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டரி எனக்கு க்ரியேட் ஆகிடும், டெஸ்ட்1 அப்படின்னு. பார்த்தீங்களா? ஓகே, சூப்பர், க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம்டிர் கொடுப்பேன். இது வந்து ரிமூவ் டைரக்டரி கொடுப்பேன். டெஸ்ட்1 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த கமாண்டில் அதாவது இந்த ஆர்எம்டிரில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த டைரக்டரிக்குள்ளே எதுவும் ஃபைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமாண்ட் ஒர்க் ஆகாது. சேஃபான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். மேக்டிர் டெஸ்ட்1 அப்படின்ற ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு சேஞ்ச் டைரக்டரி கொடுத்துட்டு நான் அந்த டெஸ்ட்1குள்ளே போகிறேன். டெஸ்ட்1குள்ளே போயிட்டு இப்போ டெஸ்ட்1ல் வந்து நான் ஒரு டச் கமாண்ட் கொடுத்து நான் வந்து சும்மா டெஸ்ட்2 ஸோ அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து சிடி 2 பீரியட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு 1 ஸ்டெப் பேக் வரும். நான் அதை ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்னேன், ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் வந்துட்டு இப்போ நான் வந்து ரிமூவ் டைரக்டரி கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். ரிமூவ் டைரக்டரி டெஸ்ட்1 அப்படின்ற நான் அந்த டைரக்டரி டெலீட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஆர்எம்டிர் ஃபெயில் டு ரிமூவ் டைரக்டரி இஸ் நாட் எம்டி அப்படின்னு வந்துச்சு. சரி, இப்போ நான் சூடாக போட்டு ரிமூவ் பண்ணேன்னா அப்பயும் வராது, டைரக்டரி இஸ் நாட் எம்டின்ற இதே எரர் தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணி bar_r ஸோ அப்படின்ற கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். bar_r அப்படின்றதுக்கு ஸோ அந்த bar_r அப்படின்றது நான் முன்னாடியே என்னென்னு சொல்லியிருப்பேன், இட்ஸ் அ ஃப்ளாக்.
ஸோ நம்ம அதை ஃப்ளாக்னு சொல்லலாம், இல்லை அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னு சொல்லலாம். ப்ராப்பராக சொல்லணும்னா அது ஒரு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து இதை ஃப்ளாக்னு யூஸ் பண்ணுவேன். நான் ஃப்ளாகுன்னு நான் எங்கே மென்ஷன் பண்ணாலும் இந்த பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த கமாண்டோட எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக தான் நான் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவேன். ப்ராப்பராக அது ஃப்ளாக்ஸ் இல்லைனா ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசிக்காக இருக்கும் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால நான் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் உங்களுக்கு பார் ஆர். அந்த பார் ஆர் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகர்சிவ் அப்படின்னு வரும். ஸோ ரிகர்சிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ரிகர்சிவ் அப்படின்னுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீ வந்து அதையும் டெலீட் பண்ணு, ஸோ அதுக்குள்ளே இருக்கிறதையும் நீ சேர்த்து டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மீனிங்கில் நீங்கள் அந்த பார் ஆர் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பார் ஆருக்கு என்ன மீனிங் அப்படின்னா அந்த டைரக்டரியும் டெலீட் பண்ணு, ஸோ அதே சமயத்தில் அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிறதையும் நீ டெலீட் பண்ணு, ஸோ அப்படின்ற மாதிரி தான் அந்த பார் ஆர். ஸோ இந்த பார் ஆர் வந்து நம்ம உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டைரக்டரி காப்பி பண்ணும் போதோ இல்லை மூவ் பண்ணும் போதோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த பார் ஆர் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து இந்த பார் ஆர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது இப்போ புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்யூச்சர் வீடியோஸில் புரியும். இப்போக்கி வந்து ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த பார் ஆர் வச்சு தான் நம்மளால் ஸோ ஒரு ஃபைலை டெலீட் பண்ண ஒரு டைரக்டரிக்குள்ளே ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே ஃபைல்ஸ் இருந்தால் ஸோ நம்ம அது இப்படி தான் டெலீட் பண்ணோம் அப்படின்றத மட்டும் இப்போக்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார் ஆர் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து டெஸ்ட் 1 அப்படின்றது கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள் எந்த எரருமே இல்லாமல் அப்படியே சூப்பராக டெலீட் ஆயிரும். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நான் ஸ்டெப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.